Welcome to my channel. Let's go around. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பியூட்டிஃபுல்லான வால் டெக்கார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். நம்மளோட வால் டெக்கார் செய்யிறதுக்கு இந்த things எல்லாம் கண்டிப்பா வேணும். சோ மறக்காம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. First ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட ஹேண்டில் பார்ட்டை கட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் டாப் போர்ஷனை ஒரு லீஃப் போல நீட்டா கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. இதே போல 6 டீஸ்பூன் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த டெக்கார் செய்கிறதுக்கு. ஸோ எல்லா ஸ்பூனையும் இதே மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரெஃப்ளெக்டிவ் மிரர்டு ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்டால் கிடைக்கும். என்கிட்ட வந்து இந்த கேக் பாக்ஸ் வந்து அதே சில்வர் ஃபினிஷில் கிடைச்சனால நான் அதே யூஸ் பண்ணுறேன். 1 ரூபி காயின் எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் இந்த ஷீட்டை. 12 பீசஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ 12 சர்க்கிள்ஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு சில்வர் சைடு கம் அப்ளை பண்ணிடாதீங்க. இன்னொரு பக்கம் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்பூனில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த இதை வந்து பெட்டல்ஸ் மாதிரி 5 பெட்டல்ஸ் வச்சு ஒரு ஃப்ளார் மாதிரி மாற்றிடுங்க. ஸோ அது நல்லா செக்யூர் ஆகணுங்கிறதுக்காக மேலே இன்னொரு டைம் வந்து க்ளூ கனில் கம் அப்ளை பண்ணியிருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் அதோட ஃபைனல் லுக் அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி 12 ஃப்ளார்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா கிளாக் எடுத்துக்கோங்க. கிளாக்கோட பின்னாடி பக்கம் திருப்பிட்டு 12, 3, 6, 9 அப்படிங்கிற பக்கம்லாம் வந்து என்னென்னா பேராக வந்து ஸ்டிக்ஸ் வச்சுக்கோங்க. இது என்ன ஸ்டிக் அப்படின்னா பேம்பூ ஸ்கியூவர்ஸ். இது ஒரு பேக் வாங்கினேன். அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் 12க்கும் 3க்கும் நடுவில் 2 பேர் இருக்கணும். 3க்கும் 6க்கும் நடுவில் 2 பேர் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக இப்படி வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க, பேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து கிளாக்கோட ஒரு ஹாஃப் வந்து பேம்பூ ஸ்கியூவர்ஸை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னொரு ஹாஃபும் இதே மாதிரி தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒர்க் இருக்குது. இந்த டெக்கார் செய்கிறதுக்கு மொத்தமாகவே நமக்கு 36 பேம்பூ ஸ்கியூவர்ஸ் தேவைப்படும். அதில் 24 வந்து லாங்காகவும் 12 வந்து ஷார்ட்டாகவும் இருக்கணும். அந்த 12 தான் இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி போட்டுருங்க. மிச்சம் இருக்கிறத ஒவ்வொரு பேருக்கும் நடுவில் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இது ஸ்டிக் பண்ணுறது, ஒரு பேரை எடுத்து ஒரே மாதிரி வச்சு கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ப்ளேஸ் பண்ணிடணும். இல்லைன்னா ஸ்டிக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் அடுத்த பேர் எடுக்கணும். க்ளூ கனில் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஒன்றா சேர்த்தி தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். அந்த வி ஷேப்பில் வைக்கும்போது கேர்ஃபுல்லாக வைங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வச்சிடாதீங்க. அவ்வளோதான், ஒரு ஹாஃப் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட் ஹாஃபும் இதே மாதிரி தான். இதான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உள்ள லுக். அப்புறம் க்ளூ கன்னை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ஸ்கியூவர்ஸ் கழண்டு விழுந்துடாதபடிக்கு மறுபடியும் ஒரு தடவை க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து சேஃப் பண்ணிக்கணும் நம்ம. அவ்வளோதான், காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இப்படி திருப்பினதுக்கு அப்புறமா இனிமேல் தான் இதை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுற ஒர்க் ஆரம்பிக்க போகுது. இந்த ஃப்ளார் செஞ்சு வச்சோம்ல, இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பெட்டலில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிடணும். அதுவும் ஸ்டிக் பண்ணும்போது அந்த பெரிய பேம்பூ ஸ்டிக்கில் வந்து ஸ்டிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பெட்டலில் க்ளூ அப்ளை பண்ணிட்டோம். அந்த லாங்கான பேம்பூ ஸ்டிக்கில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். ஸோ இதே போல் எல்லா பெரிய ஸ்டிக்ஸ்லேயும் நம்ம ஃப்ளாரை ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு நான் அதில் டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி அடுத்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன்.
ஸோ மொத்தமாக நமக்கு 12 டைமண்ட் ஷேப்டு கார்ட்போர்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கணும். அடுத்தது நம்ம கட் பண்ண டைமண்ட் ஷேப் கார்ட்போர்ட்ஸ் எல்லாத்தையும் இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். 2 ஃப்ளவருக்கு நடுவில் ஸ்டிக் பண்ணணும். மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே ஸ்டிக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துலலாம் நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுவோம். எல்லா டைமண்டும் நம்ம பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது இதை ஃபுல்லாக நான் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிருக்கேன். ஸ்ப்ரே பண்ணும்போது மறக்காமல் சென்டரில் வந்து ஒரு கிளாத் ஏதாவது போட்டுக்கோங்க. அப்போனா தான் பெயிண்ட் உள்ளே படாது. அப்படியுமே எனக்கு பட்டுருச்சு. ஸோ நான் அதை வந்து நெயில் ரிமூவர் வச்சு நான் அழிச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்டோன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொரு ஃப்ளாரோட சென்டர்லேயும் ஸ்டோன்ஸ் ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த ரெஃப்ளெக்டிவ் மிரர்டு ஷீட்டை ஒரு 12 டைமண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணுற இந்த டைமண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ண கார்ட்போர்ட் டைமண்டை விட சின்னதாக இருக்கணும். பிகாஸ் நம்ம வந்து இந்த சில்வர் ஷீட்டை நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணும்போது வெளியில் வந்து அவுட்லைன் போட்ட மாதிரி அந்த பிளாக் கலர் கார்ட்போர்ட் வந்து தெரியணும் நமக்கு. இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது வெளியில் பிளாக் கலர்லேயும் உள்ளுக்குள்ளே சில்வர் கலர்லேயும் அழகாக தெரியணும். ஸோ அதுக்காக தான் அது பெருசாகவும் இது சின்னதாகவும் கட் பண்ண சொன்னேன். அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லா டைமண்ட்ஸையும் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறோம். நம்ம டைமண்ட் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அந்த ஸ்டிக்கில் மேலேயும் கீழேயும் நம்ம வந்து இப்போ ஸ்டோன் ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாங் ஸ்டிக்ஸ்லேயும் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். 2 டைமண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த 2 லாங் ஸ்டிக்லேயும் ஒட்ட போகிறோம். நம்ம டெக்காரோட ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ எல்லா நம்பர் பக்கத்துலேயும் ஸ்டோன் ஒட்டி வச்சுட்டா ஒர்க் ஓவர். அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான வால் டெக்கர் ரெடி ஆயிடுச்சு. என்னோட டெக்கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். டாடா, பை பாய்.